தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மயானத்திற்கு செல்லும் பாதையில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் முதியவர் ஒருவர் உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக கௌதமி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சமுத்திரபாண்டி என்பவர் ஒரு 70 வயதான முதியவர். இவர் இயற்கையாகவே மரணம் அடைந்த நிலையில் அவரது உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பு உறவினர்கள் இணைந்து நீர் மாலை என சொல்ற ஒரு நிகழ்வுக்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் செல்லும் பகுதியில் நின்று கொண்டிருந்த மற்றொரு தரப்பினர் உயிரிழந்த சமுத்திரபாண்டியின் உறவினருக்கும் இடையே இப்பகுதியில் செல்லக்கூடாது என, நீர்மாலைக்கு செல்லக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது. அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஒருவரை மாறி மாறி தாக்கிக் கொண்ட நிலையில் வேலுச்சாமி என்பவர் தலையில் பலத்த காயமடைந்தது. காயமடைந்த வேலுச்சாமியை சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க போது செல்லும் வழியிலே, சிகிச்சைக்கு செல்லும் வழியிலேயே வேலுச்சாமி மரணமடைந்தார். இதனையடுத்து அவருடைய உடல் பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக புளியங்குடி போலீசார் 10க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கௌதமி. தொடர்ந்து சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை பிரச்சனை காரணமாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் தென்காசி மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.